வணக்கம் குழந்தைகளே, டாட்சிக்கல் தமிழுக்கு மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான கதை சொல்ல போறேன். தெனாலிராமன் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் மிகவும் புத்திசாலி, மிகவும் வேடிக்கையானவர். அவர் எப்படி ஒரு திருடனை பிடித்தார் தெரியுமா? கற்கள், தண்ணீர், அவருடைய புத்திசாலித்தனம், இந்த மூன்று மட்டும் போதும். இந்த கதையில் ஒரு கிராமத்தில் ஒரு திருடன் இருக்கான். அவன் எல்லோருடைய பொருட்களையும் திருடிக்கிட்டே இருக்கான். ஆனால் தெனாலிராமன் அவனை எப்படி பிடிச்சாரு தெரியுமா? அது மிகவும் சுவாரஸ்யமானது. கதையை கேட்க ரெடியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி, கதைக்கு போகலாம். ஒரு காலத்தில் அழகான கிராமத்தில் புத்திசாலியான தெனாலிராமன் வாழ்ந்து வந்தான். வணக்கம் நண்பர்களே, இன்று என்ன செய்வோம்? வணக்கம் தெனாலிராமா, நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். அந்த கிராமத்தில் ஒரு புத்திசாலித்தனமான திருடன் மக்களின் வீடுகளில் இருந்து திருடி வந்தான். இந்த திருடன் ஒவ்வொரு இரவும் துணிச்சலாக வருகிறான். நாம் அவனை பிடிக்க ஒரு வழி கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் அவன் நம்மை விட மிகவும் புத்திசாலி. என்ன செய்வது என்று தெரியவில்லை. எல்லோரும் அமைதியாக இருங்கள். புத்திசாலியான தெனாலிராமன் கிராமவாசிகளின் துன்பத்தை கவனித்து ஒரு புத்திசாலித்தனமான திட்டத்தை உருவாக்க ஆரம்பித்தான். இந்த திருடன் பிரச்சனையை தீர்க்க ஒரு வழி இருக்க வேண்டும். தெனாலிராமா, நீங்கள் ஏதாவது செய்ய முடியுமா? கவலைப்படாதீர்கள், ஒரு திட்டம் இருக்கிறது. தெனாலிராமன் தன் வீட்டு தோட்டத்தை பார்த்தான். செடிகள் வாடி இருந்தன, தண்ணீர் தேவைப்பட்டது. இவ்வளவு வாடிய செடிகளோடு இந்த தோட்டம் பார்ப்பதற்கு மிகவும் வருத்தமாக உள்ளது. தெனாலி, செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். ஆமாம், ஆனால் முதலில் வேறு ஒரு வேலை இருக்கிறது. திடீரென்று தெனாலிராமனுக்கு ஒரு புத்திசாலித்தனமான யோசனை தோன்றியது. கிடைத்துவிட்டது! என்ன அருமையான யோசனை! என்ன யோசனை தெனாலி? பொறுமையாக இருங்கள், விரைவில் தெரியும். தெனாலிராமன் ரகசியமாக பெரிய கற்களை சேகரித்து மரப்பெட்டியில் வைக்க ஆரம்பித்தான். இந்த திட்டத்தால் நமக்கு பெரிய பலன் கிடைக்கும். இந்த கற்கள் என் திட்டத்திற்கு மிகவும் முக்கியம். திருடன் நிச்சயமாக இதை பார்த்து ஆசைப்படுவான். தெனாலிராமன் கிராமத்தின் மையத்தில் உள்ள கிணற்றின் அருகே கற்கள் நிறைந்த பெட்டியுடன் நின்றான். தெனாலிராமா, அந்த பெட்டியில என்ன இருக்கிறது? அது ஒரு ரகசியம், விரைவில் தெரியும். தெனாலிராமன் தன் மனைவியிடம் உரத்த குரலில் நாடகமாட ஆரம்பித்தான். இந்த பொன்னகைகள் நிறைத்த பெட்டியை பாதுகாப்பாக வைக்க வேண்டும். ஆமாம் தெனாலி, மிகவும் மதிப்புமிக்க பொக்கிஷம். இதை கிணற்றில் மறைத்து வைப்போம். தெனாலிராமன் கவலையுடன் நடந்து அவசரத்தை காட்டினான். திருடன் வரும் முன்பே இதை மறைத்து விட வேண்டும். ஆமாம், கிணறுதான் மிகவும் பாதுகாப்பான இடம். நல்ல யோசனை தெனாலிராமா. தெனாலிராமன் பெட்டி மிகவும் கனமாக இருப்பது போல் நடித்தான். திருடன் மரத்தின் பின்னால் மறைந்து பார்த்து கொண்டிருந்தான். ஓ, இது எவ்வளவு கனமானது! என்னால் தூக்கவே முடியவில்லை. ஐயோ பாவம்! மிகவும் கஷ்டப்படுகிறார். ஐயோ! இந்த பெட்டி எவ்வளவு கனமாக இருக்கிறது! தெனாலிராமா, நாங்கள் உதவி செய்யட்டுமா? இல்லை, இது மிகவும் ரகசியம். தெனாலிராமன் கயிற்றின் உதவியால் பெட்டியை கிணற்றில் இறக்கினான். திருடன் கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். இந்த பெட்டியை கவனமாக கிணற்றில் இறக்குங்கள். இது என்ன விழாவாக இருக்கும்? இப்போது நமது பொக்கிஷம் முழுமையாக பாதுகாப்பாக இருக்கும். என்ன புத்திசாலித்தனமான யோசனை! யாராலும் இதை எடுக்க முடியாது. திருடன் மரத்தின் பின்னால் மறைந்து கொண்டு
தெனாலிராமனின் செயலை கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். அடடா, என்ன அருமையான பொக்கிஷம்! இன்றிரவு அதை எடுத்து விடுவேன். திருடன் மகிழ்ச்சியில் கைகளை தேய்த்து கொண்டு இரவு திட்டம் போட ஆரம்பித்தான். ஆஹா, இந்த திட்டம் வெற்றியடையும். என்ன அதிர்ஷ்டம்! பொன் நகைகள் நிறைந்த பெட்டி. இன்றிரவு கிணற்றிலிருந்து எடுத்து விடுவேன். இரவு நேரம் வந்தது. திருடன் தன் கருவிகளை தயார் செய்து கொண்டான். கயிறு, வாளி மற்றும் பிற திருட்டு சாமான்கள். இன்று என் ராஜ்யத்தை உருவாக்குவேன். கயிறு, வாளி எல்லாம் தயார். இன்றிரவு அந்த பொக்கிஷம் என்னுடையது. திருடன் கிணற்றிலிருந்து தண்ணீரை வாளியால் இறைக்க ஆரம்பித்தான். சீக்கிரம், சீக்கிரம்! யாரும் வருவதற்குள் வேலையை முடிக்க வேண்டும். ஒரு வாளி, 2 வாளி. தண்ணீர் குறையவில்லையே, பரவாயில்ல, விடாம வேலை செய்வேன். திருடன் மணிக்கணக்கில் கடினமாக உழைத்தான். வியர்வை சொட்ட சொட்ட வேலை செய்தான். இது போதும். ஐயோ, எவ்வளோ தண்ணீர் இருக்கிறது இந்த கிணற்றுல! இன்னும் கொஞ்சம், பொக்கிஷம் கிடைச்சுவிடும். இரவு முழுவதும் திருடன் வேலை செய்தான். விடிவு நேரம் வந்துவிட்டது. ஆனால் அவன் இன்னும் வேலை செய்து கொண்டிருந்தான். கிட்டத்தட்ட காலை ஆகி போச்சு. இன்னும் பெட்டி கிடைக்கவில்லையே. இன்னும் கொஞ்ச நேரம், கட்டாயம் கிடைக்கும். காலையில் தெனாலிராமன் கிணற்றுக்கு வந்தான். திருடன் தண்ணீரில் நனைந்து களைப்புடன் நிற்கிறான். ஐயோ, நீங்கள் யார்? இங்கே என்ன செய்கிறீர்கள்? நான் உங்கள் கிணற்றிலிருந்து என்ன எடுக்க வந்தீர்கள்? தெனாலிராமன் திருடனிடம் நன்றி சொன்னான். திருடன் குழப்பத்தில் நின்றான். உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொல்வது? நன்றி எதற்காக? என் தோட்டத்திற்கு தண்ணீர் ஊற்றியதற்காக. தெனாலிராமன் திருடனிடம் நன்றி சொன்னான். திருடன் குழப்பத்தில் நின்றான். பாருங்கள், பெட்டியில் பொன் நகைகள் இல்லை, கற்கள். இது என்ன ஏமாற்றம்! இது ஒரு புத்திசாலித்தனமான பாடம். தெனாலிராமன் உண்மையை வெளிப்படுத்தினான். பெட்டியில் பொன் நகைகள் இல்லை, கற்கள்தான் இருந்தன. தெனாலிராமா, உங்கள் புத்திசாலித்தனம் அற்புதம். என் கணவன் எவ்வளவு புத்திசாலி! என்னை மன்னித்து விடுங்கள். கிராமவாசிகள் வந்து திருடனை பிடித்தனர். தெனாலியின் புத்திசாலித்தனம் வெற்றி பெற்றது. தெனாலிராமனின் புத்திசாலித்தனம் நம் கிராமத்தை காப்பாற்றியது. தெனாலிராமன் வாழ்க! புத்திசாலித்தனம் எப்போதும் வெல்லும் நண்பர்களே. வாழ்க தெனாலிராமன்! வாழ்க! இப்படியாக தெனாலிராமனின் புத்திசாலித்தனம் கிராமத்தை திருடனிடமிருந்து காப்பாற்றியது. அவனது புத்திசாலித்தனமான கதைகள் இன்றும் நம்மிடையே வாழ்கின்றன.